ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நம்ம நிறைய வெப்சைட் பில்டர் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஃப்ரீயான வெப்சைட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, எந்த கோடு இல்லாமல் எப்படி கிரியேட் பண்ணுறதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட ஒரு வெப்சைட் பில்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரீயான வெப்சைட் பில்டர் தான். அதை வச்சு ஒரு காலேஜ் லேண்டிங் பேஜை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஃப்ரீயாக. இது மாதிரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னராசி.official நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஆஸ் யூஷுவலாக நம்ம பண்ணுற மாதிரி குரோம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ப்ராம்ப்ட் கேட்டிருக்கேன். ஓகேவாங்களா? சாட்ஜிபிடி கிட்ட நம்ம ப்ராம்ப்ட் கேட்டோம். என்னன்னா அந்த சைட்டோட அந்த காலேஜ் நேம் நோவா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு சாட்ஜிபிடி ஒரு சூப்பரான ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அந்த வெப்சைட் பேர் என்னன்னு சொல்ற பாருங்க, கூகுள் ஸ்டிச். ஓகே, நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூகுள் ஸ்டிச் நம்ம இதில் தான் இந்த வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த வெப்சைட்டை நம்ம அஃபிஷியல் பேஜை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா லோட் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் யோர் டிசைன். ஓகே, இங்கே எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்குது. இண்டோர் பிளான் கேர் டேஷ்போர்ட், ஆப்ஸ், ஸ்கீயிங் கைடு, செராமிக் அண்ட் பாட்டரி மார்க்கெட் பிளேஸ், போர்ட் கேம் பேனர், இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏஐ ஃபார் யோர் யூஐ அப்படின்ட்டு நிறைய இருக்குது. நம்ம பேசிக்காக என்ன பண்ண போறோம்னா ஒரு லேண்டிங் பேஜாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது. வெப்சைட் யூஆர்எல், அப்லோட் இமேஜஸ் அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம இந்த டிசைன் டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ என்டர் கொடுத்துடலாம். இப்போ என்ன பண்ணுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பா வெப்பான்னு கேட்குது. நம்ம பேசிக்காக வெப் அப்ளிகேஷன் தான், அதனால் வெப் கொடுத்துடலாம், வெப்சைட் தான். இப்போ நம்ம என்டர் கொடுத்து நம்ம பார்க்கலாம். ஜென்ரேட் ஆகுது. இதுக்கு ஜெமினாய் 3.0 ஃப்ளாஷ் அந்த மாடல் தான் யூஸ் பண்ணுறாங்க. ப்ரோ இல்லை, நம்ம என்ன ஃப்ரீ மாடல் யூஸ் பண்ணுறதுனால இது ஃப்ளாஷ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. கம்போசிங் த ஸ்க்ரீன், எஸ்டிமேட்டட் டைம் 40 செகண்ட்ஸ். கொஞ்ச நேரத்தில் நமக்கான அந்த வெப்சைட், இந்த லேண்டிங் பேஜ் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கு கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ணோம். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஸ்மால் மிஸ்டேக் என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இது நான் கூகுளில் போட்டேன், இஸ் கூகுள் ஸ்டிச் இஸ் அ வெப்சைட் பில்டர் அப்படின்னு கேட்கும்போது, கூகுள் ஸ்டிச் இஸ் நாட் அ ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெப்சைட் பில்டர். பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வெப்சைட் பில்டர் கிடையாது. பட் இது ஒரு ஏஐ பவர்டு யூஐ டிசைன் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஜென்ரேஷன் டூல். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் வெப்சைட்டை நம்ம பில்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு HTML தெரிஞ்சிருக்கணும், CSS, JavaScript அண்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு வெப்சைட்டை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதாவது ஃபுல் ஸ்டாக் வெப்சைட் பில்டிங். பட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ பவர்டு யூஐ டிசைன். ஓகேவா? அந்த மேலே ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அது ஒரு யூஐ டிசைன் அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ஜென்ரேஷன் டூல். பேசிக்கலி இது HTML அண்ட் CSS யூஸ் பண்ணி நம்ம இதை பில்ட் பண்ணுவோம். பேசிக்காக பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் ஆகிடுச்சா. இப்போ இதை நம்ம வியூ பண்ணிக்கலாம். அதாவது ஒரு ஃபோனில் இருக்கும்போது எப்படி இந்த யூஐ டிசைன் எப்படி இருக்கும் அப்படின்றதா. பேசிக்கலி இதை நீங்கள் இது பண்ணிங்கன்னா எதுவுமே ஆகாது. ஓகேவா? அப்ளை நான் கொடுத்தாலும் எதுவும் ஆகாது. பேசிக்காக இந்த HTML அண்ட் CSS மட்டும் பேஸ் பண்ணி இது கிரியேட் பண்ணது. நம்ம இதுக்கப்புறம் இந்த JavaScript அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு வெப்சைட் பில்டர் கிடையாது. பட் இது ஒரு யூஐ டிசைனர். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் பில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஐ டிசைன் எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஓகேவா? ஒரு ஸ்மால் மிஸ்டேக்கு. இப்போ இது ஃபோன், டேப்லெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்க்டாப்பில் எப்படி இருக்கும், ஆனால் சூப்பராக டிசைன் பண்ணியிருக்கு. நோவா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஹோம், அந்த பேனலு, கோர்சஸ், அட்மிஷன்ஸ், கேம்பஸ், பிளேஸ்மெண்ட்ஸ், அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அப்படி ஒரு மாதிரி பிளாங்க் ஆகுது. ஸோ நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ பேசிக்காக நீங்கள் ஒரு வெப்சைட் லேண்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஒரு ப்ரொஃபஷனலான வெப்சைட் இப்படி தான் இருக்கும். இப்போது நான் ப்ரிவ்யூ கொடுத்துருக்குறேன். பார்த்தீங்கன்னா அந்த பேசிக்காக இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகேவா? நெட்டு ஸ்லோவாக இருக்குது, ஒர்க் ஆகும். இப்போ அந்த ப்ரிவ்யூ, இந்த நோவா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நம்ம பேசிக்காக நம்ம கொடுத்தது மாதிரி அந்த வெப்சைட் வந்துருச்சு. இந்த வெப்சைட்டோட அந்த காலேஜோட நேம், ஸ்டார்டர் அப்ளிகேஷன், டவுன்லோட்
ப்ராஸ்பெக்டஸ் அதெல்லாம் இருக்குது. அந்த இன்ஸ்டிடியூஷன் பற்றி இருக்குது. 2 decades of academic excellence, 20+ years of legacy, 5,000+ global alumni அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ வந்து இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் பில்டர் கிடையாது. ஆனால் வந்து இது வந்து ஒரு யூஐ டிசைனர். ஓகே, இதை வந்து நீங்கள் ஒரு வெப்சைட் ப்ரொஃபஷ்னலாக ஒன்று வெப்சைட் பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த யூஐ டிசைனர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இன்னும் அதிகமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும், என்ஜாய் பண்ணணும், இதை நீ வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Chinnaraasu.official யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தான் தெரியும் அதை யாருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.